பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 234 எனும் பெயரில் தமிழ்நாட்டில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகள், நூலகங்கள் மற்றும் அலுவலகங்களில் திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக இன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலும் நன்னிலம் தொகுதியிலும் திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டார். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நீடாமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் விரிவான ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெற்ற காலாண்டு தேர்வு மையத்தை பார்வையிட்டு பள்ளியை தூய்மையாக வைத்திருக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். பள்ளியின் மேம்பாட்டிற்கு ஆசிரியர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். அது தொடர்பாக மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான TRB ராஜா அவர்களிடம் பேசுவதாக உறுதியளித்தார். அருகில் இருந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வளமையத்திற்கும் சென்ற அமைச்சர் அங்கிருந்த இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்களிடம் கலந்துரையாடினார். அவர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த கற்றல் மற்றும் கற்பித்தல் உபகரணங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட குடவாசல் கிளை நூலகத்திலும் திடீர் ஆய்வை மேற்கொண்டார். பழைய நூலக கட்டடத்தை அகற்றுவது குறித்து நூலகரிடம் கேட்டறிந்தார். வாசகர்களிடம் கலந்துரையாடி அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். போடுமா போடுங்க. வாசகர் டெய்லி 50 பேர் மொத்தம் ரிஜிஸ்டர் நம்பர் 4000 அந்த பில்டிங் எனக்கு பழைய பில்டிங். ஆமாம் சார், இப்போ தான் வந்து நம்ம பேரூராட்சிலேருந்து ஆர்டர் வாங்கியிருக்கோம். நம்ம புக்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கீங்களா? என்ன சார், நம்ம 6 to 12 நம்மளுடைய வகுப்பு புக்கெல்லாம்? ஆமாம் இருக்குது சார், இருக்குது. நம்ம எத்தனை செட் வச்சுருக்கீங்க? ஒரு செட் தான் சார், ஆரம்பத்தில் போட்டுருக்கோம். தமிழ், இங்கிலீஷ் வச்சுருக்கீங்க? இருக்குது சார். சிஸ்டம் நெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே நல்லா இருக்குது சார், நிறைய பயன்படுத்திருக்கேன். நெட் எல்லாம் வைஃபை இணைப்பு நெட்வொர்க்